ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 19ஆம் பாசுரம். வடமதுரை மைந்தனை வாயால் பாடிய வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் வியன் கோதையின் மங்கள திருப்பாவையை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டாள் தோழிமார்கள் எல்லோரையும் கண்ணனுடைய திருமாளிகைக்கு அழைத்துச் சென்று அங்கே காவலாளியின் இடத்திலே மங்கள வார்த்தைகளையே பேச வேண்டும், வாயால் முன்னம் மாற்றாதே என்று சொல்லி அனுமதி வாங்கி உள்ளே சென்றாள் 16ஆம் பாசுரத்திலே. 17ஆம் பாசுரத்திலே கண்ணனுடைய பரிவாரத்தை மிக மிக மங்கள சொற்களை கொண்டு எழுப்பினாள். அறம் செய்யும் நந்தகோபாலா என்று மாமனாரை கொண்டாடி, குலவிளக்காகிற யசோதை என்கிற மாமியாரை கொண்டாடி, செல்வா பலதேவா என்று செல்வச் செழிப்பை உடைய பலபத்ரனை கொண்டாடி எழுப்பி உள்ளே சென்றாள். 18ஆம் பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை புருஷகார பூதை என்கிற மங்கள சொல்லை கொண்டு பந்தார் விரலி என்று கொண்டாடி, செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப கதவை திறந்து எங்களை உள்ளே விட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டாள். இந்த பிரார்த்தனைக்கெல்லாம் இன்னும் பதில் வரவில்லை. அதனால் ஆண்டாள் இப்பொழுது நப்பின்னை பிராட்டியுடன் சேர்த்தியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய கண்ணபிரானையும் தியானித்து இருவருக்கும் சேர்ந்து சுப்பிரபாதம் பாடுகிறாள் 19ஆம் பாசுரத்தில். இந்த பாசுரத்தினுடைய தொடக்கமே மிகவும் மங்களமானது. குத்து விளக்கேரியா என்று ஆரம்பிக்கிறது. இதுவரை 2 விளக்குகளை ஏற்கனவே பார்த்து விட்டோம். நாம் பார்த்தது 9ஆம் பாசுரத்திலே ஒரு விளக்கு, 17ஆம் பாசுரத்திலே ஒரு விளக்கு. இப்பொழுது கண்ணனுடைய அறையிலேயே இருக்கக்கூடிய குத்து விளக்கு மிகவும் மங்களம். கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி என்று பாடுகிறாள். இந்த பஞ்சசயனம் அப்படிங்கிறது 5 குணங்கள் உடைய ஆச்சரியமான சயனமாகிற ஆதிசேஷன். வெண்மை, மென்மை, குளிர்ச்சியாகிற தன்மை, பளபளப்பு, வாசனை என்று 5 குணங்கள் உடைய படுக்கையாம் அந்த ஆதிசேஷன். அது மேல இருவரும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், எம்பெருமான் மலர் மார்பனாய் சந்தோஷத்துடன் இருக்கிறான். அவனுடைய ஔதாரியம் இதன் மூலம் தெரிகிறது. அதுவும் ஒரு மங்களம். பிராட்டி எப்படி இருக்கிறாள் என்று கேட்டால் அதுதான் மிகவும் மங்களகரம். அவள் மைத்தடங்கண்ணியாக இருக்கிறாள். பிராட்டிக்கு மைத்தடங்கண்ணி என்று ஏன் பெயர் வந்தது என்பதை பார்க்க வேண்டும். பிராட்டி கருணையை கண்ணிலே தயாராக வைத்துக் கொண்டிருப்பாளாம். யாருக்கு எப்பொழுது கருணை புரிய முடியும் என்று அதற்கான அவகாசத்தை எதிர்பார்த்து அதற்காகவே ஏற்பட்டவள் போல இருப்பாளாம். இதை எங்கே காணலாம்? பிராட்டி யாருக்கு அபயம் அளித்தாள்? பிராட்டி அளித்த அபயம் எப்படி, எம்பெருமான் அளித்த அபயம் எப்படி அப்படிங்கறதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இருவருக்கும் கருணையானது எப்படி இருக்கிறது என்பது புரியும். எம்பெருமானை காட்டிலும் பிராட்டிக்கு எவ்வளவு கருணை என்பதும் புரியும். எம்பெருமான் அபயம் அளித்தான் விபீஷணாழ்வானுக்கு. கடற்கரையிலே விபீஷணாழ்வான் கஸ்தேவ என்று ஆகாசத்திலே காத்திருக்க, அவன் வந்து சரணடைந்தேன் என்று சேதி சொல்ல, அதற்கு மேலே வானரங்கள் எல்லாரையும் கூட்டி அவர்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு எதிர்மாறாக தான் அபிப்பிராயம் சொல்லி அதற்கு பிறகு சரணடைந்தேன் என்று சொன்ன விபீஷணனை எம்பெருமான் சேர்த்து கொண்டான், அபயம் அளித்தான். பிராட்டியினுடைய கதை எப்படி என்று கேட்டால், ஒரு சமயம் திரிஜட்டை என்பவளுக்கு ஒரு ஸ்வப்னம் ஏற்பட்டது. அதிலே ராகவன் விஜயம் கொண்டான் என்று அவள் கண்டாள் அசோகவனத்திலே. அந்த விஷயத்தை சீதா பிராட்டி இடத்தில் சொல்ல, சீதா பிராட்டி சந்தோஷப்பட்டு, இப்படி உண்மையாக ஆகுமானால் உங்கள் எல்லோருக்கும் நான் அபயமாக ஆவேன்னு தானே சொன்ன. அவர்கள் எல்லாம் வந்து கேட்க கூட இல்லை. அந்த சமயத்திலே மற்ற ராட்சசிகள் எல்லாரும் இவளை துன்புறுத்திண்டு வேற இருக்கா. அந்த சமயத்திலேயே இவள் அபய வாக்கியத்தை அளித்து விட்டாள். இதற்கு பிறகு யுத்தம் எல்லாம் முடிந்த பிறகு உண்மையிலேயே இந்த ஜெயமாகிற சேதி வந்து சேர்ந்தது ஹனுமானின் மூலம். சிறிய திருவடி சந்தோஷமாய் வந்து பிராட்டியின் இடத்தில் தெரிவித்தார், விஜயராகவனுக்கு ஜெயம் உண்டாயிற்று என்று. அப்படி கேட்டவுடன் சீதா பிராட்டி சந்தோஷமாக, உமக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் இப்பேற்பட்ட செய்தியை சொன்னதுக்கு என்று கேட்க, ஹனுமான் சொன்னார், அடியேனுக்கு ஒரு அனுமதியை கொடுக்க வேண்டும். இந்த ராட்சசிகள் எல்லாரையும் கடித்து கொதற வேண்டும். உம்மை இத்தனை காலம் துன்புறுத்து கொண்டு இருந்தார்களே, அதற்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க வேண்டும். அடியேனுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டாராம். அந்த சமயத்திலே சீதா பிராட்டி, இவர்களுக்கு நான் அபயமாக ஆவேன் என்று சொல்லி இருந்தேன்பா, அதனால் அவர்களை ஹிம்சிக்க வேண்டாம். இவர்கள் யாரு? ராவணனுடைய தாசிகள்.
அவன் என்ன ஆணையிட்டானோ அதன்படி நடப்பதுதான் அவர்களுடைய கடமை. அதைத்தான் செய்தார்கள். இவ்வுலகத்திலே பாபம் செய்யாதவர்கள் யாருதான் உண்டு? நகஸ்டின் அபராத்யதி என்று கூறினாள் அவள். இப்பேற்பட்ட கருணை சீதா பிராட்டிக்கு. பராசர பட்டர் லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா என்று சொல்லுகிறார் இந்த விஷயத்தை. பிராட்டி அபயம் காட்டின் அழகை பார்த்தால் ராமனுடைய கோஷ்டி லகுவாக சின்னதாக ஆயிற்று போலும் என்று. அப்பேற்பட்ட கருணையை உடையவள் இவள். அதனால் இவள் மைத்தடங்கண்ணியாக இருக்கிறாள். மை அப்படியே குளங்குளமாக கண்ணிலே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மை என்றால் கருணைன்னு ஒரு பொருள். அதனால கருணையை தனக்கு தகவாக கொண்டவள். அவளுடைய ஸ்வரூபமே கருணாவதியா இருப்பதுதான். கருணை என்பதே பிராட்டி தான். கருணா என்றே அவளுக்கு ஒரு திருநாமம் உண்டு அஷ்டோத்தரத்திலே. அப்பேற்பட்ட கருணை படைத்த மங்களத்தை இந்த பாசுரத்திலே நாம் கண்டோம். இந்த பாசுரத்தை நாம் அனுசந்தானம் பண்ணினோமானால் நமக்கும் மற்றவர்களிடத்தில் கருணை புரியக்கூடிய நல்ல மங்களமான புத்தி உண்டாகும். மேலே இருக்கும் மங்களங்களை அடுத்த பாசுரத்திலே பார்க்கலாம்.